ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன் விசில் டேரோ ட்ரீடிங். இன்னைக்கு நம்ம ஆரக்கிள் மெசேஜஸ் பார்க்கலாம், அதோட எனர்ஜி டேரோ ட்ரீடிங் பார்க்கலாம். எப்போ இந்த மெசேஜஸ் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போது அந்த நேரத்துக்கு உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த மெசேஜஸ் அமையும். ஒருவேளை இந்த மெசேஜஸ் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா இது வேற ஒருத்தவங்களுக்கான மெசேஜஸாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மெசேஜஸ்குள்ளே போகலாம். ஆரக்கிள் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா சேட்னஸ்னு வந்துருக்கு. ஸோ சேட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இதனால் நீங்கள் உங்களோட ஹோப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நம்பிக்கையை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் உங்களுக்கு தேவையில்லாத காயங்கள் அதிகமாகும். நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் ஆழ்ந்து உள்ளே போகும்போது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அமையும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற இது நீங்கள் கிடையாது. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வெளியே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் யாருன்றதை நீங்கள் யோசித்து கடந்து சோகம்ன்றது இருக்கும், பட் அது உடனே போகக்கூடிய ஒரு விஷயம்தான். கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குள்ள அமைதியை வர வைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ செய்யுங்க அப்படின்றாங்க. யூ ஆர் லுக்டு ஆஃப்டர். ஸோ நீங்கள் கவனிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இறை சக்தியால். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட டிவைனும் ஏஞ்சல்ஸையும் நீங்கள் ஏன் கவனிக்க மறக்கிறீங்க? அவங்க உங்களை பாதுகாத்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த பயம் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணான்றாங்க. நீங்கள் உங்களோட எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கிறது மூலமா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது ஒரு செல்ஃப்லெஸ் இன்டென்ஷன் மட்டும்தான். ஸோ அது உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிறதுக்கும் உங்களை ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் எனர்ஜி ஹீல் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே உங்களை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கவனிச்சிக்கணும் அப்படின்றதையும், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸை நீங்கள் நம்புங்க, யூனிவர்ஸ் நம்புங்க, அவங்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தயாராக இருக்காங்கன்றதையும் நீங்கள் நம்பணும் அப்படின்றது ஆரக்கிள் மெசேஜஸாக இருக்குது. ஸோ டேரட் கார்டு உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது. நீங்கள் ஏற்கனவே ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கானதாக இருக்கலாம். அதை நீங்கள் தவறுதலாக மிஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லை அப்படின்னா இது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அதாவது கப்ஸ்ன்னு வரும்போது இது ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், கரியராக இருக்கலாம், எந்த ரீசனாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பொருந்துதோ அதை எடுத்துக்கங்க. இங்கே இவங்க சொல்கிற மெசேஜஸ் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போது மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கவனிங்க அப்படின்றது மெசேஜஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், ஜக்லிங். இது எதில் வேணால் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கரியராக இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போது ஜக்லிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் டோன்ட் வரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறக்கூடிய ஒன்று தான் அப்படின்றது இங்கே டூ ஆஃப் பென்டக்கலோட மெசேஜஸாக இருக்குது. 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ 7 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விஷயத்தை நம்பிட்டு இருக்கீங்களோ அது உண்மை தான். நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுல நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இங்கே இருக்கிற மெசேஜஸ் பார்த்தா தெரியுது. 7 ஆஃப் கப்ஸ் அப்படின்னும் போது இப்போ யூனிவர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க உங்களை கொஞ்சம் எச்சரிக்கையும் செய்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ், இங்கே 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை சுற்றி நிறைய வரலாம். ஆனால் அவங்க சொல்கிறது மின்னுறதெல்லாம் பொண்ணு கிடையாது, அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல என்ற விளம்பரம் மாதிரி உங்கள் கண் எதிரில் பலன்னு, அதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இதுக்கு நாங்கள் இப்படி இருக்கோம், இது இப்படி இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு
ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை ஏமாற வேண்டாம். உங்கள் எண்ணங்களை ஒரு தடவைக்கு மறு தடவை எண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க செலக்ட் பண்ற உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றது இங்க வந்து யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஆயிருக்கு. ஸோ 2 of Cups அப்படின்னு வரும்போது இது வந்து சோல்மேட் கார்டு. நீங்க எதிர்பார்க்குற அந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், லவ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்லை ரிலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, எது வேணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும், தக்க வச்சுக்கணும். அது உங்கள் கூட நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட செலெக்ஷனை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க. ஸோ 3 of Cups அப்படின்னு வரும்போது அவங்க யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன், அதனால தான் நான் சேடில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் ஒருவேளை உங்களோட ரிலேஷனாக இருக்கலாம், உங்களோட கரியராக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கரெக்டான செலெக்ஷன் உங்களை எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டான செலெக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருது. ஸோ அவங்க சொல்கிறது என்னன்னா, அதுக்கான செலிபிரிட்டிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அவங்க சொல்கிறது என்ன உங்களுக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றது தான் நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ண அந்த ஒரு விஷயமும் இதுதானா அப்படின்றத யோசித்து செயல்பட சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் உங்களை கவனிச்சிட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரிதான், நீங்கள் அதில் ஸ்டாண்டப் பண்ணுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை கவனமாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகலாம். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது இங்கே யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. இது இன்னைக்கான மெசேஜஸ். இது யாருக்கு பொருந்துதோ எடுத்துக்காங்க, பொருந்தாதவங்க இது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.